இந்தியாவில் நம்ம வந்து எல்பிஜி ரெட்ரோஃபிட்மெண்ட்டோட ஓடக்கூடிய 3 சக்கர வாகனங்களை பார்த்துருக்கோம், ஈவன் 4 சக்கர வாகனங்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஸ்கூட்டருக்கு எல்பிஜி ரெட்ரோஃபிட்மெண்ட்டோட ஒரு வெஹிக்கிள் வந்து நாம் பார்த்ததில்லை. ஸோ முதல் முறையாக பார்க்கறதுனால ஏராளமான கேள்விகளும் ஏராளமான கேள்விக்குறிகளும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முதல் கேள்வியே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு இது பாதுகாப்பானதுன்னு கேட்டேன் இல்லையா? பாதுகாப்பானதுன்னா நம்ம மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் இதில் இருக்கா, எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு பாதுகாப்பு அம்சங்களையும் நெறிமுறைகளையும் பின்பற்றி தான் இந்த நீங்கள் ரெட்ரோஃபிட்மெண்ட்டை பண்ணுறீங்களா? நிச்சயமா சார். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 14899 ஸ்டாண்டர்ட் படி தயாரிக்கப்பட்டது. இதனோட மேக்ஸிமம் ப்ரெஷர் வித்ஸ்டாண்டிங் வந்து 67 பார் இருக்கணும், 67.5 பார் ப்ரெஷர் இருக்கணும். ஆனால் எங்களோட டெஸ்டிங்கில் நாங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, மேக்ஸிமம் இது வந்து ஒரு 120 பார் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதி படைச்சது. ஆனால் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 பார் தான் மேக்ஸிமம் ப்ரெஷரு. ஸோ அதனால் வெடிச்சிடும், லீக் ஆயிரும், அந்த மாதிரி எந்த பயமும் கொள்ள தேவையே இல்லை. அது எப்படி சார் என்ஷூர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சேஃப்டி கிரிட்டிக்கல் காம்பனன்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது உள்ளே இருக்கிற கேஸை பாதுகாப்பாக எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்லையும் ஒரு இம்பேக்ட்லையும் எல்லா விதத்துலையும் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அதுதான் இந்த மல்டி ஃபங்க்ஷன் வால் அப்படின்னு சொல்கிற இந்த அமைப்பு.